ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் எங்கள் விஸ்கி சாப்பாடு தேடி எங்கேயோ அலைஞ்சிட்டேன். கடைசியில் பார்த்தா டிமார்ட்டுக்கு நேரம் முன்ன இருந்திருக்கு. நான் எங்கேயுமே அலைஞ்சி 2 மணி நேரம் நடந்து கால் விழுந்துட்டு பாருங்கள், டிமார்ட் முன்ன தான் இருந்திருக்கு. நான் தப்பான வழியில் போயிட்டேன். சாப்பாடை வாங்கி பைக்கில் சுமந்தாச்சு. எங்கள் பையன் எப்போ வாசி கோப்பைக்கான சாப்பாடு வாங்குவாராம். 3 கிலோ சாப்பாடு வந்து எங்கள் விஸ்கி இது 1100 ரூபா. எங்கள் ஏரியாவில் அதாவது 1240 ரூபா வாங்கிட்டார். அப்போ 140 ரூபா நஷ்டம் நமக்கு. எப்போவுமே இந்த சிபிடி வேலாப்பூர் கொஞ்சம் வந்து விலைவாசி கூடுதல் தான். நான் பெறப்ட்டு வாசி கோப்பரத்தான போய் வாங்கியிருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த ஷாப்புன்னு தெரியாது. இப்போ நான் போயிட்டு வர்றதுக்கே 100 ரூபா செலவு ஆயிரும். அதனால் இங்கே வாங்கியாச்சு. நமக்கு 120 ரூபா நஷ்டம். வழி தெரியாமல் எங்கெங்கே நடந்தது தான் தப்பாக போச்சு. நாளைக்கு ரக்ஷாபந்தன். எல்லாருமே அவங்கவுங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு கிஃப்ட்டுக்காக கிஃப்ட் சென்டருக்கெல்லாம் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஊரில் ரக்ஷாபந்தன் ஃபங்க்ஷன் இருக்கா? கமெண்ட் பண்ணி